1979 ஸ்டார்ட் பண்ணது. நான் நினைக்கிறேன், I think we had about 1000 members. I'm not sure whether we had 1300 members. Sorry, 30 plus years. 35 years. So these are all the key people who are involved. If on the slide I'm also very happy that second generation is also represented here. Represented by Adnan, represented by Mr. Sayyed, represented by Attaf Kaka. I think these are all people from the second generation who are the original founders of the UEF, who are all very much represented here. So these are the people who are involved in starting the UEF. What was the objective of the UEF? Starting industries, business, education, social standing. Seat membership for the 1,300. We are trying to resurrect the UEF. இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் வச்சு ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு, sort of a network of community. இந்த மாதிரி மீட்டிங்லாம் வச்சு பேசிட்டு இருக்கும்போது some of my senior colleagues வந்து கேட்டாங்க, கேட்டாங்க, என்ன நிறைய மீட்டிங் வச்சிருக்கோமே, நிறைய ஃபங்க்ஷன் வச்சுட்டுமே, என்ன ஏதாவது நடக்குதா, ஏதாவது பிரோஜனம் இருக்காதுலாம் மீட்டிங் வச்சு? Is there any purpose in having these meetings? Is there any need for having these meetings? நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது நம்ம பிரசிடென்ட் ஆகிட்டோமே, மீட்டிங்ஸ்லாம் வைக்கிறோமே, ஏதோ பிரோஜனம் இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஃபைனலி ஐ கேம் டு தி கன்க்ளூஷன், மீட்டிங் வச்சுட்டு ஒன்றுமே நடக்கட்டாலும் பரவாயில்ல, பிகாஸ் இட்ஸ் அ சோஷியல் காஸ். இதை நாளைக்கே நமக்கு வருமானம் வரப்போதா, இதை வச்சு எதுவும் வரப்போதான்னு நினைச்சு நம்ம பண்ணல. We took up the task of resurrecting the UEF as a social cause. This was the first and foremost objective. And இப்போ கிட்டத்தட்ட நான் பிரசிடென்ட் ஆகி ஒரு 2 வருஷம் ஆச்சு. I must admit we have had a lot of success. In the sense, monetary success தான் சொல்றது இல்லை. இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, that is a success. Second generation of the UEF members have come, that is a success. If we have turned around a lot of work we have done for the homes, that was also a success. More members have come on board. So இப்படிலாம் பார்க்கும்போது we are obviously very happy. ஏன்னா எந்த ஒரு பேரவை நடத்தும் போதும் மக்கள் சப்போர்ட் பண்ணா தானே ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I never expected the hall is going to be full. Earlier in the morning we were discussing, நீங்கெல்லாம் வரலன்னா சைட்ல இருந்து ஒரு 50-100 பேரை கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு தேவையில்லை. I think it is all filled up by members and most of the members and senior patrons. So there is no need to resort to fillers. So this is the executive summary of the UEF. Next slide please. So முன்னாடி நான் சொன்ன மாதிரி, so the vision of the economic forum is to emerge as a premier forum for serving the minority community in the fields of economic, education and social development. அதாவது ஐக்கிய பொருளாதார பேரவை என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம சமுதாயத்துக்கு பொருளாதாரம், படிப்பறிவு and social development. Social development is சமூக மேம்பாடு. இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். இதை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 3 லைன்ல கொண்டு வந்துருக்கு. பெருசா இருந்துச்சு, கிட்டத்தட்ட 10-20 லைன் இருந்துச்சு. 10-20 லைனை போட்டா யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ண போறோம், எதனால ஒன்னா இருக்கிறோம், what is the UEF all about, என்ன பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த 3 தான் முக்கியம். இந்த கடைசி 3 தான், எக்கனாமிக், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். அண்ட் டாக்டர் சாப் முன்னாடி சொன்ன மாதிரி, I think the UEF has made a lot of progress since the time we have started. ஏன்னா the number of educational institutions, number of industries which have come up, number of homes that we have developed, there's been a lot of activity. இப்போ இதுல கூட மேல்பாளையம் போயிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, our தாசிம் பிபி அப்துல் காதர் காலேஜ் இருக்குல்ல, we have our தாசிம் பிபி அப்துல் காதர் காலேஜ் in கீழக்கரை. அப்போ மேல்பாளையம் போயிருக்கும் போது சொன்னாங்க, தாசிம் பிபி காலேஜ் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அதை பார்த்து தான் நாங்கள் இங்கே இந்த மாதிரி காலேஜ் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம B.S. அப்துல் யூனிவர்சிட்டி பிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. UEF ஜவஹர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 84 அப்போ எம்ஜிஆர் டைம் இல்லை சார், அப்போ எம்ஜிஆர் டைம். நான் அந்த மீட்டிங்ல இருந்தா ஞாபகம் இல்லை, ஆனால் வாப்பா சொன்னது ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க பாலிடெக்னிக் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா சார். ஃபர்ஸ்ட் சொன்னது பாலிடெக்னிக் ஸ்டார்ட் பண்ண போறோம் தான்.
அப்போ எம்ஜிஆர் வந்து கேட்டிருக்காரு, என்ன ரஹ்மான் நீங்க வந்து பேபின்னு தான் கூப்பிடாரு. எம்ஜிஆர் வந்து வாப்பா வந்து பேபின்னு தான் கூப்பிடுறாரு. என்ன நீங்க வந்து பாலிடெக்னிக் போடுறீங்க, யார் யாரோ காலேஜ் போடுறாங்களே. இவ்வளோ வந்து நிறைய பண்ணியிருக்க வாப்பாக்கே கொஞ்சம் யோசனை. அதாவது காலேஜ் போடுவான் இல்ல பாலிடெக்னிக் போடுவான். ஆக்சுவலா பாலிடெக்னிக் போடுறது தான் ரொம்ப ஆசை. ஆசை இல்ல, பாலிடெக்னிக் போட்டா சரியா இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து இடத்துல நீங்க கண்டிப்பா காலேஜ் போடணும் அப்படின்னு சொல்லி காலேஜ் ஸ்டார்ட் பண்ண வச்சு, அல்ஹம்துலில்லாஹ், I think today our B.S. Abdurrahman University is definitely a role model for the community in Tamil Nadu. I think alhamdulillah, I think it has done a wonderful job. And முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பாப்பா காக்கா சொன்னாங்க அப்துல் காதர் அவர் இப்போ வைஸ் சான்சலர், ஸோ சான்சலர், ப்ரோ சான்சலர், சேர்மன் ஆஃப் போர்ட் ஆஃப் மேனேஜர் காக்கா. ஸோ அவங்க கொஞ்ச நாள் படி சொன்னாங்க, பாப்பா அவங்க வந்து ஒரு காலேஜுக்கு இது போயிருக்காங்க, கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஃபார் வெட்டிங் போயிருக்கும் போது திடீர்னு முன்னாடி வந்து ஒரு நான் முஸ்லிம் ஃபாதர் அண்ட் ஐ திங்க் சன், ரெண்டு பேர் வந்து சன் வந்து பாப்பா காலில் விழுந்துட்டாரு நினைக்கிறேன். விழுந்துட்டு வந்தாலும் வந்து சொன்னாரா, இந்த மாதிரி எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நீங்க தான், என்ன பண்ணீங்க, இது இந்த சமயத்தில் இந்த மாதிரி நாங்கள் பண்றது இல்லை, யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ மை ஃபீட் அண்ட் எவ்ரிதிங். ரைட், என்னன்னு சொல்லு. இல்லை நான் வந்து ஐ எம் a Brahmin பவர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட், ஐ ஹவ் ஸ்கோர்ட் சம் 95 or 96 மார்க்ஸ், ஆனால் அட்மிஷன் கிடைக்கல. உங்க காலேஜில் தான் நீங்க அட்மிஷன் கொடுத்தீங்க. So, although it was B.S. Abdurrahman University Kazim Engineering College, it was able to provide education for a high caste Brahmin in our university, and they were so grateful for it. அதாவது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம பண்றது, I mean it goes without saying, whether it's a new college or Anjuman or Crescent or anything, definitely for our community we will be doing. அதான் purpose. ஆனா மற்ற கம்யூனிட்டிக்கு சேர்த்து பண்றது, I think it's a very noble cause, and I think new college கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. There are a lot of non-Muslim students in G.K. Vasan கூட அங்கதான் படிச்சாங்க நினைக்கிறேன். A lot of eminent ministers, majority are non-Muslims, and so the beneficiary, இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது the beneficiary is not only the community, it is the entire society. So இன்னைக்கு United Economic Forum, obviously it is for the community, நம்ம சமுதாயத்துக்காக முக்கியமா பண்றோம். ஆனா it is not limited to நம்ம சமுதாயம் மட்டும்தான் முன்னேறது இல்லை. நம்ம என்ன பண்ணாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் வி ஆர் டூயிங் ஹியர் அட் திஸ் ப்ராஜெக்ட், இங்க 6500 கோடி செலவு பண்ணி ப்ராஜெக்டை போட்டுட்டு இருக்கோம். இது வந்து நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் உதவும் இல்லையே, it is going to benefit the entire society. So as a member of the UEF, as a president of the UEF, I think இந்த மூணு குறிக்கோளுக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா உதவியா இருக்கும். So obviously it is going to help for economic, and by virtue of economic, education, by virtue of education, social development. இப்போ இதுமே மூணுமே இங்க பண்றோமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பண்றோம். In the project site here we are doing all three. We are trying to create economic activity, we are trying to support educational causes, and we are doing social development also. பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்குது, இங்க உள்ள படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்அப், ஃப்ரீ கான்ட்ரிபியூஷன் என்னென்னமோ பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ராஜெக்ட் முடிக்கிறது காசு இல்லாம இருக்கிறோம், அது வேற. ஸோ இன்ஷால்லா முடிச்சிருவோம். We are struggling to complete the project. I think Mr. Zatullah, where is he? He'll be very happy to talk about it. We are struggling to complete the project. ஆனா இருந்தாலுமே I think we are heading in the right direction. Inshallah, little later you will go and see the plant. கண்டிப்பா நீங்கலாம் 3 ல இருந்து 4 மணி வரைக்கும் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கு. எல்லாரும் கண்டிப்பா போய் பிளான்ட் பாருங்க. So this is the vision of the UEF, right? Next. So அடுத்தது வந்து மிஷன். மிஷன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, I think many of you will know. விஷன் வந்து லாங் டர்ம், அதாவது 10-20 வருஷத்துல என்ன பண்ண போறது தான் மிஷன். மிஷன்ங்கிறது ஒரு 5 வருஷத்துக்குள்ள பண்ற மாதிரி, ஒரு 3 இல்ல 5 வருஷத்துக்குள்ள பண்ற மாதிரி. ஸோ இப்போ மிஷன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ raise 20 to 200 crores for members, become a catalyst for economic and social growth within the community, provide entrepreneurial training, bring together like-minded people. இதெல்லாம் தான் ஒரு சிம்பிள் நட்ஷல்ல வந்து யூஎஃப்ல என்ன பண்றோம்னு சொல்லி ஒரு யூஎஃப் குறிக்கோள் என்னன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது 20 இருந்து 200 கோடி நம்ம மெம்பர்ஸ்க்கு ரேஸ் பண்ணி கொடுக்கணும். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது 2 வருஷம் ஆச்சு. ஸோ நல்ல வேலை 20% போட்டோம். ஸோ இட் வாஸ் a good number to work on.
இப்போ இது வரைக்கும் I think we have created value for about ஒரு 40 கோடிக்கு நம்ம மெம்பர்ஸுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட I think about 40 crores உள்ள வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கோம். 30 to 35 crores we helped a member raise some money. We have helped some people do some business plans. We have helped connect some people together for business. இதெல்லாம் வச்சு ஒரு 35 to 40 crores வரைக்கும் இது வரைக்கும் பண்ணிருக்கோம். But then this is just the beginning. நம்ம மெம்பர்ஸ் உள்ள பெனிஃபிட் நான் சொல்றேன். அப்புறம் become a catalyst for economic and social growth. இப்போ catalystனா என்ன? Like what Dr. Saab was saying. Source of inspiration, source of connection, source of network. இப்போ இங்க எல்லாம் வந்துருக்கீங்க. This is a catalyst. Right? Because நாலு பேர் ஒண்ணா பேசுறீங்க. Then you will go see the plan. Somebody will talk. ராஜராஜா முன்னாடி பேசிருப்போம் சொன்னாங்க. எனக்கு தெரியாது. இவர் அதான் சொன்னாங்கல்ல டெய்லி I'm learning. ராஜராஜா சொன்னாங்க இந்த மாதிரி எப்போ 85 93. So Tajin Ajar வந்து இப்போ now he has become a vice president and he is also responsible for making me the president. So that's why he is now responsible for becoming vice president. 93ல வந்து அவங்களும் UEFல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல வந்து from 93 to 2013 we have been close friends, family friends and business associates for now more than 20 years. Yeah, Ajay. So thanks to the UEF. So Hajar is a living example. Allow the UEF வச்சு we were able to network, we were able to participate, and we were able to develop the relationship for the last 20 years. So he is a living example. So other catalyst. Then provide entrepreneurial training and act as mentor to support entrepreneurs. Bring like-minded businessmen, technocrats, academicians, professionals, NGOs to work for the common welfare of the community. So இதான் நம்மளுடைய மிஷன் சொல்லி போட்டுருக்கு. அடுத்து next slide. இது வந்து just UEF structure இப்போ அதாவது UEF இருக்கு, we have UEF charitable trust and scholarships we are providing and we have the federation of UEF. இப்போ UEF வந்து இப்போ ஒரு chamber of commerce மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். We want to position ourselves as a chamber of commerce like the FICCI, like CII and all that. So we are also working on that basis. These are the membership strategy. இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா to identify businessmen, professional, technocrats, academicians, students and make them members. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான வியாபாரிங்க, then educationalists, then doctors, then students, anybody who can become add value to the community, inshallah we want to get them on board as our members. If a first step up, we have to reactivate our old members and we have to identify the top 1000 members. Stateல வந்து இன்னைக்கு top 1000 members எங்க இருக்காங்க, யார் எவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ these are all the membership strategy. பின்னாடி வந்து யூத் விங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் we have to identify entrepreneurs to support that entrepreneurial activity. இது வந்து what are we trying to do in terms of research and mobilization. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா we want to create a corpus of about 5 crores for funding the UEF, unlock value from existing UEF assets. அங்கங்க ரெண்டு இடத்துல UEF assets இருக்கு. We want to make sure that we are unlocking those assets and we want to raise money. அதாவது இப்போ கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஷரியா கம்ப்ளைண்ட் பேங்கிங், அதாவது அதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்டாக RBI பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். I think கேரளாவில் ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். I think Kerala is going to be the first state which is going to be having the Sharia compliant bank. They already got it. They've already got it, yeah. So I think that will be automatically a natural link up for us. So Sharia பொருளாதார படி நம்ம வந்து ஒரு பேங்க் நாளைக்கு வரதா இருந்துச்சுன்னா it will be obviously very good for the community to have a closer link up with Sharia compliant funds. ஆனால் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ the amount of money, அதாவது இஸ்லாமிக் மணி, if I can call it Islamic money, துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா, கத்தார், குவைத், மலேசியா, இங்கெல்லாம் இருக்கிற பணம், அதாவது the amount of money which is available in the Islamic community, it runs into billions and billions. I mean, it runs into hundreds of billions. அபுதாபிலாம் வந்து கிட்டத்தட்ட 500 பில்லியனுக்கு ரிசர்வ்ஸ் இருக்கு. ஆனா இந்தியா பார்க்கறதே இல்லை அவங்க. They don't even consider India as an Islamic country.
இந்த மாதிரி நம்மளாம் இருக்குன்னு சொல்லி அவங்க தெரியவே செய்யாது. போன மீட்டிங்ல கூட பேசணும்னு நினைக்கிறேன். போன மீட்டிங்ல திருச்சியில் பேசும்போது கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அங்க வந்து நம்ம எல்லாரையும் வந்து லேபர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சவுதியில போனா எல்லாம் ஹிந்தி ஹாதா லேபர் தான் சொல்லுவோம். அவனை பத்தி நம்ம மனுஷனை மதிக்கிறதே இல்லை. அதாவது எவ்ரிபடி திங்ஸ் வி ஆர் லேபர். சவுதியில போனா நீ லேபர், குவைத்துல போனா நீ லேபர். இல்ல என்ன அந்த காலத்துல வந்து பொடி வியாபாரி, இவங்க கோல்டு அடிப்பான், இல்ல லேபர். ரெண்டுமே வந்து இட்ஸ் நாட் வெரி வாட் ஷல் ஐ சே, ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு பேர் இல்லை. இவன் வந்துட்டு ஹவாலா பண்ற வியாபாரி, இவன் வந்துட்டு லேபர்னு சொல்லி சொன்னா யாருக்கு மரியாதை? லேபரா இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இவன் லேபர் தான் இருக்குது, அவனுக்கு மரியாதை இருக்கும். ஆனா அவங்க ஊருக்காரங்க அந்த மாதிரி பண்றது இல்லை. they don't give respect. I mean, I hate to say. So இப்போ இங்கே நம்ம யூஎஃப்ல இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணணும்னா we should get respect. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we have to get, நம்ம சும்மா வெட்ட பெருமைக்காக நான் சொல்லல, சும்மா ஒண்ணு இல்லாம இருக்க பெருமைக்காக சொல்லல. I'm not talking of just being proud for without having anything to talk about. If we are the leaders in the leather industry, if we are going to be leaders in the energy industry, if we are going to be leaders in education, then we have things to be proud about. How can we say we are not proud of doing things like this, right? So if பொறுத்த வரைக்கும் if we are able to bring together people like this, அதாவது இப்போ சவுதி அரேபியாலயோ இல்ல குவைத்திலயோ இல்ல மலேசியாலயோ பேசும்போது when we tell them that we are involved in all these activities, there is a lot of respect, மரியாதை. ஸோ என்ன பண்றீங்க? ஓ லெதர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எங்க காலேஜ் இருக்கு இந்த மாதிரி, நாங்கள் யூனிவர்சிட்டி இருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ we signed up an MOU with the Sarawak state, இல்ல பிஎஸ் அப்துல் யூனிவர்சிட்டி வந்து கொஞ்ச நாள் பண்ணி signed a MOU with the Sarawak state. Sarawakல இருந்து நம்மள்ட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. they are very happy that we can sign up with a Muslim university in Tamil Nadu. So இந்த மாதிரி லிங்க் அப் பண்றதுக்கு இட்ஸ் a very useful. So இது மாதிரி business wise also if we are able to link up, இப்போ மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன் அண்ட் மலேசியன் ரீஜன் இதுல வந்து கிட்டத்தட்ட $1 trillion இருக்கு. இது எத்தனை ஜீரோ இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ரூபா கணக்குல இன்னைக்கு 65 வேடிக்கையில போட்டோம்னா எவ்வளவு தெரியல. I don't know how much it is. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு $250 billion நம்ம இந்தியாவோட ரிசர்வ். ஆனா இந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்தோம்னா அவன் ரிசர்வ் வந்து $1 trillion. இது எத்தனை ஆயிரம் கோடி எனக்கு தெரியல. அதாவது கணக்கு பண்ணி ஏதாவது சொல்லுங்க. சார் எத்தனை 1000 கோடி வருது? $1 trillion எத்தனை ஆயிரம் கோடி எனக்கு தெரியல. சார்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்களா? பார்த்து சொல்லுங்க ப்ரோ. அந்த நம்பரை ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்க. So what I'm trying to say is, Razak sir, $1 trillion is how many crore rupees? $1 trillion is how many? How many crore rupees? இல்ல 650,000. 650,000 crores. 65,000 crores கூட இல்ல. $650,000 crores. 650,000 crores தெரியல. 6,50,000 கோடி. 6,50,000 crores. 6,50,000 கோடி. 650,000 crores. So இல்ல எதுக்கு சொல்றேன்னா, the fact is இவ்வளவு பணம் வெளியூர்ல இருக்கு. So even if you're able to attract 1%, அப்படின்னா $1 trillion, 1% is $10 billion. Is that right? அதான் கரெக்டா வருதா? 10 billion. சரி, அதுல இருந்து 1% நம்ம வரணும். அதே வந்து கிட்டத்தட்ட $10 billion. $10 billion இன்னைக்கு 65,000 கோடி. இந்த அளவுக்கு பணம் இருக்குது வெளியூர்ல. அது சமாச்சாரம் கேட்டீங்கன்னா, the paradox is they don't know where to invest. இப்போ அபுதாபியில நான் போயிருந்தேன். I was there in Abu Dhabi about 2 weeks ago. அங்க Dream Island சொல்லி புதுசா ஒரு இடம் திறந்திருக்காங்க. I don't know who's been to Abu Dhabi recently. Complete built buildings. Full building இருக்குது. Full marina has been developed, that has been developed. பில்லியன் கணக்குல செலவு பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. அதாவது ரொம்ப அருமையான பில்டிங், ரொம்ப அழகான ஏரியா, வண்டர்ஃபுல் நெய்பர்ஹுட், வண்டர்ஃபுல் மெரினா. Only one small problem. போறதுக்கு ஆள் இல்லை. Absolutely, completely empty. 10 to 20% தான் அங்க ஆள்கள் இருப்பாங்க. அதாவது இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இடத்தையும் கட்டிட்டு உபயோகிக்கிறதுக்கு ஆள் இல்லை.
நம்ம ஊர்ல அப்படி இல்லையே, எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம், right? So when if we are able to attract these funds into India and particularly into Tamil Nadu and particularly into our community, the value that we will unlock will be tremendous. I mean, இப்போ in a small way we are also trying to do it. இப்போ நம்ம ப்ராஜெக்டே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் போகும்போது we are projecting our project, we tell them about it, they are also participating. அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணலாம். It's not that it's not available for, it's only available for us or few people or whatever it is. It's available for everybody and we have to work towards targeting these funds because so much of money is available. Right? Next please. So this is about economic development. முன்னாடி பேச மாதிரி தான் நெட்வொர்க்கிங் ஆஃப் மெம்பர்ஸ், அதான் இங்கே போட்டிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் யார் எல்லாரும் மீட் பண்ணிக்கிறீங்க. லஞ்சுக்கு அப்புறம் ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் டு கெட் டு நோ ஆல் த மெம்பர்ஸ், யார் வந்துருக்குறா என்ன பண்ணுறோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இங்கே மீட்டிங் வைக்க போகிறோம்னு தெரிஞ்சுட்டு தான் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஆல் ஆர் கமிட்டி மெம்பர்ஸ் டு சென்ட் தியர் CVs. ஸோ ஐ ஹவ் நோன் டாக்டர் கமால் ஷெரீஃப் ஃபார் த பாஸ்ட், எனக்கு நினைவு தெரிஞ்சு 30 வருஷமா தெரியும். ஆனால் த நம்பர் ஆஃப் திங்ஸ் தட் டாக்டர் இஸ் டன் மாஷா அல்லாஹ், ஒரு 3 பேஜுக்கு இருந்துச்சு CV. எனக்கே பிரமிச்சிட்டேன். I said, my God, doctor, I have met you so many times and I didn't know you have such a wonderful CV. So இப்போ UAF இருக்க போய் தான் டாக்டர் என்ன பண்ணான்னு தெரிய வருது. எனக்கு CV பார்த்தனால தான் என்னென்ன பண்றாங்கன்னு தெரிய வருது. Because the amount of activity and the number of things he has done, it will help in a lot of, in fact doctor helped me also. ஒரு ஆளை மீட் பண்ண வேண்டியது, I was supposed to meet a minister. டாக்டர் CV பார்த்து நான் அவங்க பேக்ரவுண்ட் பார்த்து I asked him, doctor, do you know so and so person? Yeah, he said, I know him. I need to meet him for a business transaction. Okay, no problem. I will be able to discuss the matter. So the doctor was kind enough to refer this very senior minister to me. So on the way, we need to be able to unlock the relationships that each and every member has, resources that members have, so that it benefits each other. It's trading. It's trading between each other. So other networking of members. இதெல்லாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். So next please. This is the enabling entrepreneurship. Entrepreneurshipனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா புது வியாபாரத்துக்கு வரக்கூடிய ஒரு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ். So definitely any youngster who wants to start a new business, any senior person also who wants to start a business, anybody who wants to network with banks, UAF wants to play a role. எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் ஸ்லோவா வந்துட்டு இருக்கோம். Mr. P. Ahmed is here. போட்டோ அடுத்தது வரப்போகுது. I will try to இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் சொல்லி உள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அபவுட் ஆல் த ஹோம்ஸ். இது வந்து தாஜ் நாஜர் பின்னாடி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதுதான் முன்னாடியே நான் காமிச்ச ஸ்லைடு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஃபார் குட் ஆர்டர் சேக் ஐ வாண்ட் டு புட் தி ஸ்லைட் ஒன்ஸ் அகைன். இதெல்லாம் இது வந்து தமிழ்நாடு ஜிடிபி, அதாவது தமிழ்நாடுடைய பொருளாதாரம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் படி போட்டோம். அதாவது நம்ம கம்யூனிட்டியுடைய பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட 21,000 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன் அவர் கம்யூனிட்டி ஜிடிபி இஸ் அபவுட் 21,000 crores, மேபி 21,000, மேபி 25,000. அதாவது நம்ம மக்களுடைய பொருளாதாரம் இது முன்ன பின்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து UAF எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? அதாவது if we are able to contribute 20 to 200 crores for our community, we will be able to do some service to all our members and community and business and all that. So this is the part of the agenda. Next. இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் வச்சு பேசியிருந்த மீட்டிங்கு, UAF strategy meetings, and இதில் பார்த்தீங்கன்னா I think many of your family members may be here. Next. So செய்ய இருக்காங்களா தெரியல, இருக்கிற ஃபோட்டோவில் அப்போ இருக்காங்க ஃபோட்டோவில், ரைட்? ஸோ ரப்பானி சாப் இருக்காங்க ஃபோட்டோவில். ஸோ these are all the meetings that we've had. UAF வந்து இது வரைக்கும் என்னென்ன மீட்டிங்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி இதெல்லாம் ஃபோட்டோ டாக்டர் சாப் இருக்காங்க, ரப்பானி சாப் இருக்காங்க, ஹாஜின் ஹாஜியா, ஷவுகத் ஷரீஃப் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் these are all the photos of all the meetings we have had. Next. இது வந்து லாஸ்ட் AGM, ஃபர்ஸ்ட் AGM, செகண்ட் AGM செப்டம்பரில் கண்டக்ட் பண்ண AGM, அக்டோபர் போன வருஷத்தில் கண்டக்ட் பண்ண ரேடிசன் ஹோட்டலில் கண்டக்ட் பண்ண AGM. வந்து இது வந்து ஒரு முக்கியமான மீட்டிங். நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். திஸ் வாஸ் த மீட்டிங் வி ஹேட் இன் டிசம்பர் இன் ஜோஹர் பாரு. இது வந்து WIF, வேர்ல்ட் இஸ்லாமிக் எக்கனாமிக் ஃபோரம். WIF என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம UAFல என்ன பண்ண பார்க்குறோமோ, அதாவது உலக அறிவில் பண்ணுற அளவுக்கு உள்ள ஆர்கனைசேஷன். அதாவது இட்ஸ் அ குளோபல் ஆர்கனைசேஷன் which does the same thing that the UAF wants to do in Tamil Nadu. அதாவது நம்ம முன்னாடி பேசுன மாதிரி UAF is interested in economic, social and educational activities. The WIF is interested in global activities of the same nature. So இதை ஒட்டி தான் ஜோஹர் பாருக்கு போயிருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு. We were very well represented. We were almost 15 members were there from
the UEF. We had a wonderful session. நிறைய பேரை மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட 2000 பேர் அட்டெண்ட் பண்ணாங்க மீட்டிங். 2000 of the most influential, important businessmen, professionals, doctors from around the world attended this meeting, and we are very happy to attend it. இந்த வருஷம் வந்து it is being conducted in London. October 29th. October 29th. October 29th to 31st வந்து இதே ஃபங்க்ஷன், அதாவது WIF இன்டர்நேஷனல் ஃபங்க்ஷன் வந்து இதில் நடக்க இருக்கு, அதாவது லண்டனில் நடக்க இருக்குது. நமக்கு ஸ்பெஷல் ரேட்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதுதான் வந்து இவரோட எடுத்த ஃபோட்டோ. அப்துல்லா பதாவி, ஹுசைன் சார் பின்னாடி இருக்காங்க, தாஜி நாஜியார் எல்லாம் இருக்காங்க பாருங்க. ஆல் மெம்பர்ஸ் ஆர் நோ கட் அண்ட் பேஸ்ட், தீஸ் ஆர் ஆல் ரியல் ஃபோட்டோஸ். ஸோ அடுத்தது, ஸோ இதெல்லாம் அங்கே அட்டென்ட் பண்ண மீட்டிங்ஸு. இது பின்னாடி இதான் அங்கே ஈவினிங் அங்கே ஹோஸ்ட் பண்ண ஒரு டின்னர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2000 பீப்புள், 2000 பேர் ஒரே இடத்துல சீட்டிங், ஒரே நேரத்தில் சாப்பாடு, ஒரே நேரத்தில் ஃபங்க்ஷன். இது நம்ம இந்த மாதிரி கம்யூனிட்டியில் நம்ம பண்ணான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இட் வாஸ் a fantastic event, very well organized, and this was the evening dinner. I think Hussain Sahib will remember, and Dr. Sahib will remember the dinner that we had. Hajar also will remember. It was a very well organized function. கண்டிப்பா இந்த மாதிரி அடுத்த மீட்டிங் நடக்கும்போது இன்ஷால்லா போய் அட்டெண்ட் பண்ணணும். This was the Trichy zonal meeting that we held. Thanks to brother Abu Bakr, brother Ismail சேர்ந்து they were kind enough to help us host the meet in Trichy. By the way, Mr. Abu Bakr is also our zonal secretary in Trichy now, and Mr. Syed inshallah will become the zonal secretary for Tirunelveli, right? So this is the zonal meet that we had in Trichy. Next. These are the meetings which our senior team members, Mr. Rizwan and team, Islamic Banking Conference சொல்லி இதான் நடந்துச்சு, சிங்கப்பூர்ல நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணும்போது எடுத்த போட்டோ. நெக்ஸ்ட் ப்ளீஸ். This is the UEF meeting. பாருங்க, Mr. Ahmad and Rizwan அது. இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, இன்ஷால்லா we want to sign an MOU with WIF. WIF என்ன சொல்றாங்கன்னா, they maybe are interested in signing an MOU with us. அப்போ அவங்களோட MOU சைன் பண்ணோம்னா it means our members will have access to WIF members also. அதாவது இங்க இருந்து அங்க போறதுக்கு, அங்க இருந்து இங்க வரதுக்கு. WIF ல வந்து உலகத்துல எல்லா ஊர்ல இருந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. There are members from all over the world which are part of the WIF. Inshallah, we are trying to sign an MOU with them. Hopefully they are still interested. அதாவது நம்ம மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டிவா இருந்தா தான் அவங்கள போய் நம்ம சைன் அப் பண்ண முடியும். அதனால போன தடவை அவங்க when they were asking us to sign an MOU, we said first of all let our members be ready to interact with an international organization. அப்படி இருந்தா தான் நம்ம MOU சைன் பண்ண முடியும். இல்லனா சைன் பண்ணிட்டு அப்புறம் if it is not useful, then it's not going to be very useful to sign an MOU with them. So inshallah we will discuss about that. Next. இது வந்து போன தடவை we had a guest lecture in July. அதாவது என்ன பிளான் பண்ணோம்னா, every 3 to 6 months ஒரு முக்கியமான, அதாவது நம்ம சமூகத்தில் இருந்து ஒரு முக்கியமா எந்த வகையில் இருந்தாலும் சரி, எனி இம்பார்ட்டன்ட் சீனியர் பர்சன் ஹூஸ் பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு லெக்சர் பண்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அந்த வகையில் வந்து the first lecture was held by Dr. Sadaqatullah. இப்போ டாக்டர் சதகத்துல்லா தான் வந்து he is the director of the RBI. He is the number one person for RBI in South India. முதல் நாள் கூட பேசினேன், டாக்டர் நீங்களும் வந்திருக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு, இட் வில் பி நைஸ் இஃப் யூ கம் சொல்லி. Unfortunately he was not able to attend. So he is now the governor of director of RBI based in Chennai, and this was his lecture last time. போன தடவை பேசும்போது அவர்கிட்ட தான் கேட்டோம் ருப்பி எங்கே போகுதுன்னு சொல்லி. the regional director போன தடவை கேட்டோம், ருப்பி அப்போ 55 58 இருந்துச்சு. he said it's not looking good, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னார். So much like he said, the rupee is depreciated. Next. இது வந்து ஸ்ரீநகரில் ஒரு மீட்டிங் with the chairman of Jammu and Kashmir Bank. In fact, நாளைக்கு போகிற திருப்பிக்கு I'm back to Srinagar on Tuesday. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, 75th anniversary of Jammu and Kashmir Bank. Jammu and Kashmir Bank கூட ஒரு MOU சைன் பண்ணுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். We are trying to discuss whether we can have an MOU with them, some sort of understanding with them. அவங்களோட பஃப்மா சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். Jammu and Kashmir Bank தான் அதாவது நம்ம சமுதாயத்திலேயே ஆஹா பெரிய பேங்க். Today, Islamic oriented bank in India, the largest bank is Jammu and Kashmir Bank. And for Alavuk, we've been having a good relationship with them. They're also supporting us in the project. So, next. This is the project division we have started with Mr. P. Ahmed. P. Ahmed, sir. So this is Mr. P. Ahmed. So Munadi, he was former GM of SIPCOT.